ஹாய், வெல்கம் டு தனியா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முந்தானத்து தனியாக்கு எல்லா காய்கறியும் போட்டு சாப்பாடு கொடுத்துருந்தோம். அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த காய்கறியோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இப்போ காலிஃப்ளவரோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். அதில் வந்து விட்டமின் பி இருக்குது, ஃபைபர் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் நிறையாவே இருக்குது. அது இல்லாமல் டைஜஷன் நல்லா ஆகும். நான் கொடுத்துருக்க எல்லா காய்கறியும் டைஜஷன் நல்லா ஆகும். விட்டமின் சியும் இருக்குது. இது 6 months பேபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு அதில் குட் சோர்ஸ் நிறையா இருக்குது, எனர்ஜி இருக்குது, நியூட்ரிஷன்ஸும் ஃபைபரும் அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் டைஜஷன் நல்லா ஆகும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி சப்போர்ட்டாக இருக்கும், மசில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது, ஸ்கின் ஹெல்த்தாக இருக்கும், பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது, பாடி வெயிட் போடும், ஃபோலிக் ஆசிட் அதில் நிறையா இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இதையும் 6 monthsலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேரட்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். அதுலேயும் டைஜஷன் நல்லா ஆகும். நான் கொடுத்துருக்க எல்லா ஃபுட்லையுமே டைஜஷன் நல்லா ஆகிறதா தான் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப முக்கியம், வயிறு வலி வரும். இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, இம்யூனிட்டி நல்லா இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, க்ரோத் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் இது குழந்தைக்கு 6 monthsலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி கொடுங்க, அதனால தோல் சீவிட்டு கொடுங்க, அது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் பீன்ஸ் பார்க்கலாம். பீன்ஸும் 6 monthsலேருந்தே கொடுக்கலாம். அதுலேயும் ஃபைபர், ப்ரோட்டீன், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. இது வந்து மேஷ் பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அது வந்து நல்லா குக் பண்ணி கொடுக்கணும். நல்ல வெந்து வேகாமே கொடுத்துடக்கூடாது. ஃபைபர் இதெல்லாம் இருக்கிறனால நான் கொடுத்த ஃபுட்டில் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே அயன், ஃபைபர், பொட்டாசியம் இருக்குது. பேபிஸ்க்கு இதோட ஹெல்த்தியாக என்னங்க கொடுக்க முடியும்? தேங்க்யூ.